ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஃபுட் லைசன்ஸ் எப்படி ஆன்லைனில் நாமளாகவே ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஃபுட் லைசன்ஸ் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் வந்துருங்க. வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் வந்ததை இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஃபார் ரினியூவல் வித்தவுட் சைன்இன் அப்படின்ட்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க. அதாவது ஆல்ரெடி லாகின் ஐடி பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னா நம்ம உள்ளே போய்ட்டு ரினியூவல் பண்ணலாம். இல்லைனா டைரெக்டாக வந்து நம்ம வந்து அப்ளை ஃபார் ரினியூவல் வித்தவுட் சைன்இன் டைரெக்டாக வந்து ரினியூவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அப்ளை ஃபார் ரினியூவல் வித்தவுட் சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதை இப்போ வந்து ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், லைசன்ஸ் நம்பர் இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டில் உள்ள கட்டத்தில் டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வேலிடிட்டி எண்டு டேட்டு, அந்த ஏற்கனவே எடுத்த லைசன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வேலிடிட்டி முடியுது அப்படின்ட்டு இருக்கும். அந்த முடிகிற டேட்டு மந்த் இயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. கேலண்டர் வரும், அதில் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். அதாவது லைசன்ஸ் நம்பரு, கம்பெனி நேமு, அட்ரஸ்ஸு இதெல்லாம் காமிக்கும். இதெல்லாம் வந்து நம்மள்தான் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இது மாதிரி மெசேஜ் வரும். அதாவது ஏற்கனவே இருந்த கம்பெனி நேமு, அட்ரஸ் இதெல்லாம் வந்து சேமா அப்படின்னு கேட்கும். சேம் அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க. நோ அப்படின்னா நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரினியூவலுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணுறோமோ பர் இயருக்கு அதே அமௌண்ட்டு கட்டி நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நமக்கு தேவையில்லை, எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்ப்போம். அதனால் வந்து அதே இடத்துல தான் கம்பெனி அட்ரஸ்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது இப்போ வந்து இதில் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். அதாவது ஏற்கனவே ஃபில் பண்ணதுன்னா ஏற்கனவே லைசன்ஸ் எடுத்தப்போ நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். இதில் வந்து அப்படியே வரிசையை வந்து அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு அப்படியே கடைசிக்கு வந்தீங்கன்னாக்கா இதில் வந்து அதர் டாக்குமெண்ட்டு, இதில் வந்து நம்ம வந்து அதர் டாக்குமெண்ட் ஏதாவது கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். அதாவது மேண்டேட்டரி கிடையாது, கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். அதாவது அதர் டாக்குமெண்ட்னா இந்த கம்பெனி பேரில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னாக்கா இபி கார்டு, இல்லை வந்து கார்பரேஷன் டேக்ஸ் ரிசிப்ட்டு, இல்லை வந்து அக்ரிமெண்ட்டு, இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன வந்து அப்லோடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதாவது சர்ச் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணதை வந்து அப்லோடு பண்ணிவிட்டு அப்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து டாக்குமெண்ட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ரைட் சைடு டாப்பில் பாருங்கள், வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கீழே வாங்க. கீழே வந்ததை இப்போ வந்து நம்பர் ஆஃப் இயர் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து நம்ம ரினியூவல் வந்து அப்ளை பண்ணுறோம். 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, அதாவது மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரல நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 1 இயர் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து ரினியூவலுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 100 rupees அப்படின்னாக்கா 5 இயர்ஸ் அப்படின்னா 500 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி 2000 அப்படின்னா 5 இயர்ஸ்னால் 10,000 கட்டுற மாதிரி வரும். அதாவது நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஏற்கனவே வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ பே பண்ணீங்களோ அதே அமௌண்ட்டு தான் வரும் ஒரு இயருக்கு. அதே வந்து 2 இயர்ஸ் அப்படின்னா 2 மடங்காக காமிக்கும், அந்த அமௌண்ட்டு பே பண்ணுறது மாதிரி வரும். அதே மாதிரி வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எதுவுமே எடிட் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து அதர் டாக்குமெண்ட் ஏதாவது அப்லோடு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் இயர், எத்தனை வருஷத்துக்கு வந்து ரினியூவலுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்ளரேஷன், அதை வந்து செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வாங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து இசைன், அதாவது மொபைல் மூலயமா வந்து நம்ம அதாவது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் மூலயமா நம்ம வந்து ஓடிபி மூலயமா சப்மிட் பண்ணலாம். இல்லைன்னா ஆதார் கார்டு, அதாவது ஏற்கனவே வந்து நம்ம லைசன்ஸ் எடுக்கும்போது கொடுத்த மொபைல் நம்பர் கையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் தானேங்கிறத செக் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுல ஏற்கனவே கொடுத்த நம்பர் இங்கே காமிக்கும். அந்த நம்பர் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அந்த நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, தொலைஞ்சிச்சு அப்படின்னாக்க நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து பை ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். பை ஆதார் கிளிக் பண்ணிங்கனாக்கா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பருக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னாக்கா ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். அதாவது 12 டிஜிட் ஆதார் நம்பர் 4 டிஜிட்டாக வந்து என்டர் பண்ணோம். என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். ஒருவேளை வந்து ஆதாரில் கொடுத்த நம்பரும் இல்லை, ஏற்கனவே பதிவு பண்ண நம்பரும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆதாரில் வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஆதாரில் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிடலாம். இதுதான் ஈஸி மெத்தடு. அதனால் இப்போ வந்து பை ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இது மாதிரி மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை அந்த வெரிஃபிகேஷன் கோடு அப்படிங்கிற கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்துருச்சு. இதில் வந்து ஏதாவது ஒரு கேட்வே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் உள்ளது இல்லை செகண்ட் உள்ளது ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இது மாதிரி காமிக்கும். அதாவது ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். அது ஜிஎஸ்டி நம்பர்லாம் கேட்குது எப்படி போடுறது அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஜிஎஸ்டி நம்பர் வந்து மேண்டட்டரி கிடையாது. அதனால் டைரெக்டாக வந்து பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பேமெண்ட்டு செக்ஷனுக்கு வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பே பண்ணிடலாம். இப்போ வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கார்டு நம்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட், அதாவது எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர், அதுக்கப்புறம் சிவிவி நம்பர், அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டருடைய நேம் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பே நவ் கிளிக் பண்ணினதை இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு காமிக்கும். அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் கேட்வே சார்ஜஸ், வேறு ஏதாவது ஜிஎஸ்டி அண்ட் கேட்வே சார்ஜஸ் இருந்துச்சுன்னா காமிக்கும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும். இதெல்லாம் பார்த்துட்டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது இப்போ வந்து பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கனாக்க இப்போ வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பாருங்கள் சர்டிஃபிகேட் கேஸ் பின் ரினியூடு, அது மேலே ரைட் சைட் டாப்பில் பாருங்கள் சர்டிஃபிகேட் கேஸ் பின் ரினியூடு, காப்பி இஸ் அவைலபிள் அண்டர் டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் இஷ்யூட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இதாவது லைசன்ஸோடைய காப்பி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது புட் லைசன்ஸோடைய காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரினியூவலான காப்பி. அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் ஐடி வந்து எது, பாஸ்வேர்டு எது அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னாக்க, ஒருவேளை வந்து பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னாக்க நம்ம வந்து பர்கெட்டு கொடுத்துக்கலாம். எப்படி பர்கெட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து டேஷ்போர்டில் போய்ட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ரினியூவல் பண்ண லைசன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகாது. அதனால் லாகின் பண்ணி தான் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு நம்ம லைசன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். ஆனால் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். பாஸ்வேர்டு வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் பர்கெட் கொடுத்து நம்ம கிளியர் பண்ணலாம். எப்படி பர்கெட் கொடுத்து கிளியர் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.